ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாச்சாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி வச்சுன்னு பாருங்கள். சின்ன வெங்காயத்தை நல்லா நான் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயத்தில் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்ன நான் அரைச்சேன் பார்த்தீங்களா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் தக்காளியோட. ஓகே, தேங்காய் ரெடியாக இருக்குது. முட்டை அவிச்சு வச்சாச்சு. மிக்சியில் தக்காளியோடு இல்லாத எல்லாத்தையும் எல்லா மசாலாவுமே அரைச்சி வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன், நல்ல வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா செவந்து வந்த நேரத்தில் வெங்காயத்தை நம்ம இந்த டைமிங்கில் அரைச்சி வச்சுக்கிற விழுது அதில் போட்டுடலாம். போட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அது பாட்டுக்கு அந்த மசாலா ஸ்மெல்லாம் போய் நல்ல ஸ்மெல் வரும் நமக்கு. இதில் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணுவோம். இப்போ மல்லித்தூள் போட்டிருக்கேன்னா ஒரு ஸ்பூனு, இதில் மல்லித்தூள் போட்டிருக்கோம். இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு. காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்குங்க. ஏன்னா நான் காரம் அதிகமாக சேர்க்காதவங்க கம்மி பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை அதில் அப்படி தூவி விட்டுருங்க. கருவேப்பிலை இல்லைனாக்கா எந்த குழம்புமே ருசிக்காது. கருவேப்பிலை தான் நல்லது கூட உடம்புக்கு. கருவேப்பிலை பாருங்கள், அவிச்சு வச்ச முட்டையை நம்ம இந்த வாக்கில் நல்லா கட் பண்ணி விட்டு அதில் போட்டுற வேண்டியது. அந்த டைமிங்கில் போட்டு நல்லா முட்டையும் அந்த கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் இருந்துச்சு இந்த மசாலா கிரேவி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் பாலுங்கிறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா விட்டுறலாம். நாங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்தா டேஸ்ட்டும் கொடுக்கும்.